Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரியவர்களே, பொது காலத்தின் 13ஆம் ஞாயிறு திருப்பள்ளியிலே இன்று நாம் இணைந்திருக்கிறோம். சிறப்பாக இணையத்தின் வழியாக இணைந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் இந்த நேரத்தில் திருப்பள்ளியிலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க இருக்கிறோம். உங்களுடைய குடும்பங்களுக்காக, உங்களுடைய தனிப்பட்ட கருத்துகளுக்காக நாம் மன்றாட இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும். சிறப்பாக இந்த நாளில் முழுமையான அசைக்க முடியாத நம்பிக்கையோடு ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கணும். இயேசு கிறிஸ்து தொழுகை கூட தலைவர் யாயிரை பார்த்து சொல்கிறார், அஞ்சாதீர், உன்னுடைய நம்பிக்கையை கைவிட்டு விடாதீர் அப்படின்னு சொல்கிறார். நாம் எப்படிப்பட்ட நம்பிக்கையோடு ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் கேட்கும் பொழுது, நான் நம்புகிற ஆண்டவர், நான் வழிபடுகிற என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உறுதியான மனதோடு கேட்கும் பொழுது எனக்கு கொடுப்பார் என்கிற அந்த மனநிலையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை, நாம் கேட்கும் பொழுது இது கிடைக்காத தருணத்தில் சோர்ந்து போய் மனம் தளர்ந்து போய் நாம் கைவிட்டு விடுகிறோமா என்கிற அந்த சிந்தனையோடு இந்த நேரத்தில் திருப்பலியில் நாம் சிறப்பாக ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னுடைய வேண்டுதல்களை நீர் கண்ணோக்கி பாரும், என்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தந்துள்ள வேண்டும் இந்த நேரத்தில் என்று சொல்லி சிறப்பாக ஜெபிப்போம். அதே நேரத்தில் இந்த தூய்மையான பலிக்குள்ளே நாம் நுழையும் பொழுது நம்முடைய மனது தூய்மையாக இருக்கிறதா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும். தூய்மையான மனதோடு இந்த திருப்பலியில், அந்த கல்வாரி பலியிலே இணைவதற்கு நாம் மனித பலவீனத்தினால் செய்திருக்கக்கூடிய அத்தனை குற்றம் குறைகளையும் எண்ணி இந்த நேரத்தில் ஆண்டவரிடம் உருக்கமாக இந்த பாடல் வழியாக மன்னிப்பை வேண்டுவோம். அன்பு தந்தையே, நாங்கள் எத்தனை முறை தவறு செய்தாலும் பாவம் செய்தாலும் நாங்கள் உம்மை நோக்கி ஓடி வரும் பொழுது நீங்கள் எங்களை அரவணைத்துக் கொள்கிறீர்கள் என்கிற அந்த உறுதியான நம்பிக்கையோட இந்த நேரத்தில் நான் உம்மை சாராமல் உம்முடைய இந்த வாழ்வுக்குரிய காரியங்களை நாங்கள் சார்ந்திருக்காமல் இந்த அழகினுடைய காரியத்தில் நாங்கள் சென்ற தருணங்களுக்காக அந்த நேரத்தில் மனம் வருந்தி உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம்.
எங்களை மன்னியும் ஆண்டவரே. தவறு செய்தே உந்தன் அன்பை உதறி சென்றே, கெட்டழிந்து ஓடி வந்தே, என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். அன்பாண்டவரே, எங்களிடம் மிகுதியாக இருந்தும் அதை பிறருக்கு கொடுக்க மனமில்லாமல் வாழ்ந்த தருணங்களுக்காக நேரத்தில் நாங்கள் மன்னிப்பை வேண்டுகிறோம். நீ சமநிலையோடு படைத்த இந்த உலகத்தை எங்களுடைய சுயநலத்தினால் நாங்கள் ஏற்றத்தாழ்வுகளோடு உருவாக்கி இருக்கிறோம். அதில் நானும் ஈடுபட்டு இருந்தால் என்னை இந்த நேரத்தில் மன்னித்து எனக்கு மன்னிப்பு தந்தரல வேண்டும் என்று சொல்லி அன்பாண்டவரை நோக்கி மன்றாடுகிறேன். தவறு செய்தே அன்பை உதறி சென்றே, கெட்டழிந்து ஓடி வந்தே, என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். அன்பு ஆண்டவரே, உம்முடைய நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை நாங்கள் தினந்தோறும் வாசித்தோம். எங்களிடையே இருக்கக்கூடிய இந்த அவநம்பிக்கைக்காக இந்த நேரத்தில் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இதோ எங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் அதை வெளிப்படுத்தாமல் இருந்த தருணங்களுக்காக எங்களை மன்னியும் ஆண்டவரே. அதே நேரத்தில் இதோ 12 வருடங்களா இரத்த போக்கினால் அவதிப்பட்ட அந்த பெண்மணி உடைய ஆடையினுடைய ஓரத்தை தொட்டால் நான் குணமடைவேன் என்று சொல்லி இந்த நம்பிக்கையோடு உண்மை தொட்டு குணமடைந்தாலே, இதோ நாங்கள் கேட்கிற அந்த வேண்டுதல் இருக்கு. நம்பிக்கையோடு இல்லாமல் அரைமனதோடு அவநம்பிக்கையோடு கேட்டு சோர்ந்து தளர்ந்து உம்மை விட்டு விலகிய தருணங்களுக்காக எங்களை மன்னியும் ஆண்டவரே. நான் தவறு செய்தே உந்தன் அன்பை உதறி சென்றே, கெட்டழிந்து ஓடி வந்தே, என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். அப்பா, நான் தவறு செய்தே அன்பை உதறி சென்றே, கெட்டழிந்து ஓடி வந்தே, என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனதோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த
ஜெபிப்போமாக. இறைவா, உமதருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உமோடு தூயாவியின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அலகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 13 15, 2 23 24. சாவை கடவுள் உண்டாக்கவில்லை, வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை. இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார். உலகின் உயிர்கள் யாவும் நலம் பயப்பவை, அழிவை தரும் நஞ்சு எதுவும் அவற்றில் இல்லை. கீழுலகின் ஆட்சி மண்ணுலகில் இல்லை, நீதிக்கு இறப்பு என்பது இல்லை. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார், தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். ஆனால் அலகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது, அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கைதூக்கி விட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. ஆண்டவரே, நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வர செய்தே. சாவுக்குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தே. ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். இறையன்பரே, ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், தூயவராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும், அவரது கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே, எனக்கு செவி சாயும், என் மீது இறங்கும். ஆண்டவரே, எனக்கு துணையாயிருந்தருளும். நீர் என் புலம்பலை களி நடனமாக மாற்றி விட்டீர். என் கடவுளாகிய ஆண்டவரே, உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். இரண்டாம் வாசகம். இப்போது உங்களிடம் மிகுதியாய் இருக்கிறது,
அவர்களுடைய குறையை நீக்குங்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 7, 9, 13 15 வரை. சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாய் கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பு பெருகிக்கொண்டே வருகிறது. அதுபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருஞ்செயல்களை அறிந்திருக்கிறீர்களே. அவர் செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். மற்றவர்களின் சுமையை தணிப்பதற்காக நீங்கள் துன்புற வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. மாறாக எல்லாரும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்றே சொல்கிறோம். இப்போது உங்களிடம் மிகுதியாக இருக்கிறது. அவர்களுடைய குறையை நீக்குங்கள். அவ்வாறே அவர்களிடம் மிகுதியாக இருக்கும் பொழுது உங்கள் குறையை நீக்குவார்கள். இவ்வாறு உங்களிடையே சமநிலை ஏற்படும். மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேமித்தவருக்கும் எதுவும் குறைபடவில்லை என்று மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வசனங்கள் 21 43 வரை. அக்காலத்தில் இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகைக்கூட தலைவர்களுள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்து கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டிக் கொண்டார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருங்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார்.
தொட்ட உடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்த வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதை கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆள்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்துவிட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோப்பின் சகோதரனான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம், தலித்தா கூம் என்றார். அதற்கு, சிறுமி, உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்கக்கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாக இத்திருப்பலி வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நேரம் எல்லாத்திற்கும் தெரிஞ்சிருக்கோம், கேசி திருச்சி காவிரி கலைத்தருப்பத்தினுடைய பொறுப்பிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். 5-6 ஆண்டுகள், முதல் ஆண்டு இணை இயக்குனராகவும் மீதி 5 ஆண்டுகள் இயக்குனராகவும் பணியாற்றி இப்பொழுது பணிமாற்றம் அடைந்திருக்கிறேன். இருந்தபோதும் இந்த வாய்ப்பு இன்று திருப்பலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு. நான் விடைபெறும் பொழுது சரியான விதத்தில் உங்களை வந்து பார்த்து திருப்பலியில் பங்கேற்று நான் விடைபெறுகிறேன் என்று சொல்வதற்கான வாய்ப்பு அமையாமல் போனது. நிறைய வேலைகள் இருந்தது இந்த நேரத்தில். இருந்தாலும் இன்றைய திருப்பலியில் இணைந்து உங்களோடு உங்களுக்காக ஜெபிப்பதற்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்பதற்காகவும் கடவுள் கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி கொடுக்கிறேன். புதிய இயக்குனருக்காக நன்றி கொடுக்கிறேன். அவரை வாழ்த்துகிறேன். அவர் சிறப்பாக நாம் இதுவரை செய்த அத்தனை பணிகளையும் சிறப்பாக முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பணி சிறப்புற அமைய வேண்டும் என்று சொல்லி நம்ம ஒவ்வொருவருமே அவருக்காகவும் ஜெபிப்போம். உண்மையிலேயே மறக்க முடியாத அனுபவம் காவிரி கலைத்தொடர்பத்தில் நம்ம கேசி திருச்சி மூலமாக இத்தனை ஆண்டுகள் பல ஆயிரம் மக்களை வந்துட்டு நிறைய பேரோட முகம் கூட எனக்கு தெரிந்திருக்காது. ஆனால் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த இந்த ஒத்துழைப்பு, எங்களுக்காக நீங்கள் ஜெபித்த ஜெபம், நீங்கள் கொடுத்த உதவி அத்தனையும் வந்து மறக்கவே முடியாது. அதையும் தாண்டி உங்களோடு கொண்டிருந்த உறவு முறை அப்படிங்கிறது உண்மையிலேயே வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இந்த நாட்களில் எனக்கு அமைந்ததை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இந்த அனுபவத்தோடு நான் செல்கிற இடத்துல நான் படிக்க போகிறேன். படிக்கிற இடங்கள்லையும் இதே மீடியாவில் தான் இன்னும் மேற்படிப்பு படித்து ஊடகத்தின் மூலமாக இறைப்பணி ஆற்ற வேண்டும் என்கிற இந்த இலக்கோடு சொல்கிற எனக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். தொடர்ந்து இன்னும் பல விதத்தில் உங்களை சந்திச்சுக்கிட்டு தான் இருப்போம். கேசிடிச்சிலையும் சரி, ஆராதனை தொலைக்காட்சியிலையும் சரி, உங்களை சந்தித்து கொண்டு தான் இருப்போம். தொடர்ந்து இதே போல் எங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் ஒரு தாழ்மையோடு இந்த வேண்டுகோளையும் விடுக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைய வாசகங்கள் 3 வாசகங்களுமே உண்மையிலேயே அற்புதமான வாசகங்களாக நமக்கு அமைந்திருக்கிறது. எல்லா வாசகங்களும் அப்படி தான். என்ன அப்படின்னு சொன்னால், வாசகங்கள் வாசித்து நம்ம கேட்பதோடு நின்று விடாமல், இல்லை மறையுரையை நம்ம கேட்டு ஆகா அற்புதமான மறையுரை, நல்ல மறையுரை அப்படின்னு சொல்லி நாம் அதோடு நின்று விடாமல், இது எப்பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வருகிறது, அப்போது தான் உண்மையிலே அதுக்கு அர்த்தம் பெறுகிறது. இல்லாட்டினா அது வீணாக தான் போகும். அதனால் எந்த மறையுரையுமே நம்ம மனசுக்குள்ளே இப்போ எந்த வாசகம் வாசிக்கும் பொழுதும் அது நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து
அது நாம் எப்படி இருக்கிறோம், இந்த இறை வார்த்தை வந்து நமக்கு எந்த விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது, என்னுடைய வாழ்க்கையை வந்து தவறாக போயிட்டு இருக்கும் பொழுது இந்த இறை வார்த்தையை என்னை துருத்தி சரியான பாதையில் கொண்டு சொல்கிறது அப்படிங்கிற இது போன்ற அனுபவங்கள் தான் எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நாங்கள் நிறையா கேட்டிருக்கோம், நிறையா சாட்சியங்கள் உங்கள்கிட்ட இருந்து நிறையா வந்திருக்கிறது. கொரோனா சமயங்கள்ல எல்லாம் வந்து மறைவுரை கேட்டு நாங்கள் மாறி இருக்கிறோம், நிறையா எங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்ன அத்தனை சாட்சியங்களுமே உண்மையிலே எங்களுக்கு வந்து உண்மையிலே நெகிழ்ச்சியை உருவாக்கியது. அதுபோல் இன்றைய வாசகங்களும் எதை குறிக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு வந்து அது ஒப்பிட்டு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்து பார்ப்போம். இன்றைய முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து நம்ம வாசிக்க கேட்கிறோம். இது நான் ஒரு சம்பவத்திலிருந்து, ஒரு உண்மையான நிகழ்விலிருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். சென்னையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடந்தது. அது நிறைய பேர் நம்ம வீடியோவாக பார்த்துருப்போம். அது வைரல் ஆனிச்சு அந்த வீடியோ. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு குழந்தை ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ரூஃபில் அந்த ப்ளூ கலர் ஒரு பிளாஸ்டிக் ரூஃப் போட்டிருப்பாங்கல்ல, அதில் சரிஞ்சுக்கிட்டு நிற்கிது, கீழே விழுகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் தொத்திக்கிட்டு நிற்கிது. அப்போது வந்து மக்கள் அதை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு உடனே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஓடி வந்து கீழே, அது அப்பார்ட்மெண்ட்டு தான், கீழே இருக்க ஃப்ளோர்லேருந்து அந்த குழந்தைய வந்து காப்பாற்றுகிற ஒரு வீடியோ. அது ஆப்போசிட்லேருந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்லேருந்து வீடியோ எடுக்கிறாங்க. அதை எடுக்கும் பொழுது அதில் நீங்கள் ஆடியோலாம் கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த குழந்தையினுடைய பெற்றோரை வந்துட்டு பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தை பத்திரமாக காப்பாற்றப்பட்டது. அப்போது அந்த வீடியோ பயங்கரமாக வைரலாக ஆனிச்சு. நிறைய பேர் அதில் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லாம் போய் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் பயங்கரமாக தங்களுடைய கோவத்தை அதிலேருந்து வெளிப்படுத்தியிருந்தார்கள். அந்த பெற்றோரை வந்து இவ்வளோ அஜாக்கிரதையாக வந்து நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நிறையா திட்டி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான். நம்ம எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஒரு 4 நாளைக்கு ஒரு விஷயம் வந்து பயங்கர வைரல் ஆகுது அப்படின்னு சொன்னால், அடுத்த நாள் இன்னொரு சம்பவம் நடக்கும். நாம் இன்னொரு சம்பவத்தை பார்த்துட்டு அதுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணிவிட்டு, இல்லை நாம் நேரில் ஏதாவது அதை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணிவிட்டு நாம் போயிடுவோம். ஆனால் அதுக்கப்புறம் அதில் சம்மந்தப்பட்டவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்பதே கிடையாது. அதை நீங்கள் வந்து டீப்பாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த நிகழ்வு நடந்து கொஞ்ச நாளில் மே மாதம், இது 2024 மே மாதம் தான் நடந்துச்சு. மே மாதம் 20ஆம் தேதி அந்த குழந்தையினுடைய தாய் தற்கொலை செய்து கொண்டார். இந்த நிகழ்ச்சி, இந்த செய்தியை படிக்கும்போது எத்தனை பேர் படிச்சிருப்பீங்கன்னு தெரியாது. அந்த வைரல் வீடியோவை பார்த்த அளவுக்கு இந்த செய்தியை படிச்சிருப்பீங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் உண்மையிலே வேதனையாக இருந்தது. அதில் என்ன செய்தி அப்படின்னு சொல்லி வாசிக்கும் பொழுது உண்மையிலேயே அது வந்து பாசம், அந்த குழந்தைய ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிற பெற்றோர் தான். அந்த தாயும் கூட ஏதோ ரொம்ப அஜாக்கிரதை, ஏதோ ஒரு ஆக்சிடென்டலாக அது நடந்த நிகழ்வு இருந்தாலும் அதுக்கப்புறம் மக்கள் அவர்களை வந்து ரொம்ப அது வந்து கிரிட்டிசைஸ் பண்ண அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வாசிக்க அவங்களை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறார் அந்த பெண்மணி. உடனே கணவர் வந்துச்சு, நீங்கள் இருக்க வேணாம், வாங்க கொஞ்ச நாள் வந்து வேறு இடத்திற்கு நம்ம மாறி போவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பிறந்த ஊருக்கு கோயம்புத்தூருக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. இருந்தபோதும் அந்த பெண்மணியோட குற்ற உணர்வு என்பது வந்து அதிகமாக அந்த பெண்மணியை வந்து பாதித்தது. அவர் தற்கொலை செய்து கொண்டார். இன்றைக்கி வந்து இதுதான் பாருங்களேன், இப்போ இன்றைக்கி நிறையா பேர் நம்ம பாட்டில் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம பொழப்பை பார்த்துட்டு போயிடுறோம். ஆனால் அது ஒருத்தருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதித்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். மனிதர்கள் தவறக்கூடியவர்கள் தான். நம்ம எல்லாருமே பலவீனமானவர்கள், நம்ம தப்பு செய்யக்கூடியவங்க தான். ஆனால் ஒருத்தன் இன்னொருத்தனை பற்றி அதிகமாக வந்து புரணி பேசுவதும் அவங்கள வந்து தீர்ப்பிடுவதும், இன்றைக்கி வந்து ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் தப்பு செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு அவர் திருந்தி அவர் தண்டனை காலம் முடிந்து அவர் திரும்பி வந்து ஒரு சமூகத்தில் சாதாரண வாழ்க்கை வாழ முடியுமா அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய கேள்விக்குறி. நம்முடைய பார்வையாலும் நம்முடைய வார்த்தைகளாலும் அவங்களை எந்த அளவுக்கு நாம் கொள்ளுகிறோம் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் கடவுள் வந்து யாரையுமே புண்படுத்துவது கிடையாது, யாருமே அழிந்து போகணும்னு நினைக்கிறது கிடையாது. அவர் மாறாக நம்ம எவ்வளோ நம்ம கடவுளுக்கு எதிராக செய்ய பாவத்தை விடவா நம்ம வந்து சக மனிதனுக்கு செஞ்சிட போகிறோம். அந்த அளவுக்கு கடவுள் நமக்காக நம்ம எவ்வளோ வந்து தன்னுடைய அன்பால், தன்னுடைய பேரன்பால், பேரிரக்கத்தால் நமக்கு எவ்வளோ செஞ்சிருக்கக்கூடிய கடவுளுக்கு நாம் எவ்வளோ தவறுகள் செய்கிறோம். இருந்தபோதும் என்னுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த நீங்கள் இன்றைய இந்த திருப்பாடலில் கூட ரொம்ப அற்புதமாக அந்த வந்திருக்கும். கடவுளுடைய சினம் என்பது ஒரு நொடி பொழுதுதான், ஆனால் அவருடைய கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இப்போ நிறைய நேரங்களில் கடவுள் நம்மை தண்டிப்பாரா அப்படின்னு சொல்லி நாம் வந்து நிறையா பேசுகிறோம். கடவுள் வந்து கோவப்படுவாரா, தண்டிப்பாரா, அவர் பழி வாங்குவாரா, அவர் அழிப்பாரா அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு நிறையா மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும், நிறையா பேசுகிறோம். இன்றைக்கி ரொம்ப வேதனையான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய சமயத்தை சார்ந்த சமய தலைவர்களும் சில நேரம் இப்போல்லாம் ஃபாதர்ஸ் கூட இல்லை, ப்ரோட்டஸ்டாண்டில் தான் அப்படி தான் பார்க்குறோம். பிரிவினை சபைகள் நிறைய இடங்களில் பார்ப்போம், அந்த சாபம் விடுறது, கடவுளுடைய பேரால் சாபம், நீ அழிஞ்சு போயிடுவேன், நீ இப்படி பண்ணேன்னா நாசமாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லி கடவுளுடைய பேரால் விடக்கூடிய சாபங்கள் உண்மையிலேயே மனவேதனையாக இன்றைக்கி வந்து சில ஃபாதர்ஸ் கூட அப்படிலாம் செய்ய ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சிட்டாங்க. கரிஸ்மாட்டிக் ப்ரேயரில் வந்து இன்வால்வ் ஆகிற சில பேர் கூட என்ன பண்ணுறாங்க, பயமுடுத்த ஆரம்பித்து விட்டார்கள் மக்கள். இந்த பயத்தில் வந்து இது வந்து கடவுள் வந்து நம்ம பயத்தில் வந்து நம்மளை வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி என்றைக்குமே நினைப்பவர் கிடையாது. ஆனால் நாம் நிறைய நேரங்களில் என்ன பண்ணுறோம், அது தவறு செய்து விடுகிறோம். கடவுள் பேரால் நம்ம பயத்தை உருவாக்கி, ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம வந்து இன்பத்திலே பிறந்து இன்பத்திலே வாழ்ந்து இன்பத்திலே இறக்க போகிறது கிடையாது. எந்த மனுஷனும் அப்படி இறக்க போகிறது கிடையாது. அதே போல் எந்த மனுஷனும் துன்பத்திலே பிறந்து துன்பத்திலே வாழ்ந்து இறக்க போகிறது கிடையாது. ரெண்டுமே மாறி மாறி தான் வாழ்க்கையில் நடக்கும். அதனால் இப்போ இந்த சில பேர் சாபம் விடுறாங்கல்ல, அந்த அவங்க சொல்கிற நீங்கள் சொல்கிறதுபடியே நான் வாழ்கிறேன் வாழ்க்கை, அப்போ எனக்கு இன்பமாகவே இருந்துடும் நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. என் வாழ்க்கையிலையும் வந்து சில கஷ்டங்கள் வரதான் செய்யும். உடனே அது கடவுளை காரணம் காட்டி அவர் தான் அப்படின்னு சொல்லுவதும், அவர் அதை காட்டி நம்மை பயமுறுத்துவதும் வந்து உண்மையிலே அர்த்தமற்ற ஒரு விஷயமாக இருக்குது, உண்மையிலே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. கடவுள் நம்மை அன்பு செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவர் என்றைக்குமே நம்மை அழிக்கக்கூடியவராக இல்லை என்பதை தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக சொல்கிறது. ஆண்டவர் வாழ்வோரின் அழிவில் மகிழ்வதில்லை அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை, இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார். அவர் வந்து அவருடைய படைப்பு, அவர் என்றைக்குமே அந்த படைப்பை வெறுக்க போகிறது கிடையாது. எவ்வளோ நம்ம தப்பு செஞ்சாலும் மீண்டுமாக அந்த தப்பிலிருந்து நாம் மாறி வரணும், நம்மளை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஆண்டவர் விரும்பக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் உலகிற்கு அழிவை கொண்டு வர்றது யாரு? அழகை உலகிற்கு சாவை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ சாவு இல்லாமல் கிடையாது, இந்த உலகத்தில் சாவு இல்லாமல் கிடையாது. நன்மையான விஷயங்கள் மட்டும் இருப்பது கிடையாது, தீமையான விஷயங்கள் இருக்கிறது. எது துருவமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இரவு பகல் போல நன்மையும் தீமையும் எது துருவமாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் கடவுள் எப்போதும் நன்மையானவர். அவர் என்றுமே நம்மை தண்டிக்கக்கூடியவராக இருப்பது கிடையாது. மாறாக நான் அழகையினுடைய செயல்களை தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொன்னால் நான் சாவை வருவித்துக் கொள்கிறேன், சாவின் பக்கம் நான் சொல்கிறேன். இருந்தபோதும் என்னை மீண்டுமாக மீட்டுக்கொள்ளதான் கடவுள் ஆசைப்படுகிறார். அவை எப்போதுமே நம்ம கையை பிடிச்சி தூக்கக்கூடியவராக தான் இருக்கிறார். அதுதான் திருப்பாடல் ரொம்ப அருமையாக நம்ம வாசிக்க கேட்கிறோம். என்னை கை தூக்கி விட்டீர், என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை, பாதாளத்திலிருந்து ஏறி வரச் செய்தீர், சாவு குழியில் இறங்கி என் உயிரை காத்தீர். நமக்காக கடவுள் சாவு குழிக்குள்ளே இறங்குறார், நம்மை காப்பாற்றுவார். அதனால் எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போக முடியுமோ அந்த எக்ஸ்ட்ரீம் போய் கடவுள் நம்மை காப்பாற்றுவதற்காகத்தான் பார்க்கிறாரே ஒழிய அவர் என்றைக்குமே நாம் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மை தீர்ப்பிட வேண்டும் என்று சொல்லி அவர் நினைப்பது கிடையாது. கடவுளுடைய குணமும் அல்ல. ஆனால் நாம் இன்னைக்கு வந்து சாதாரண மனிதர்கள் நாம் தப்பு செஞ்சுக்கிட்டே மற்றவங்களை எந்த அளவுக்கு வந்து தீர்ப்பிட்டு கொண்டு இருக்கிறோம், மற்றவங்களை எந்த அளவுக்கு ஏளனப்படுத்தி கொண்டு இருக்கிறோம், மற்றவங்க மேலே பொய்யா நாம் வந்து புரணி பேசி அவருடைய வாழ்க்கையை நாம் எப்படி இன்றைக்கி வந்து அழித்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதோ நாம் ரொம்ப பர்ஃபெக்ட் மாதிரி அடுத்தவங்க தான் தப்பு செய்கிறார்கள் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நாம் அடுத்தவர்களை எந்த அளவுக்கு அழித்து கொண்டு இருக்கிறோம். அது ஒரு கடவுளுடைய பிள்ளையாக நாம் வழிபடுகிற நம் ஆண்டவருடைய பிள்ளையாக சீடராக இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய ஒரு செயல் அல்ல. மாறாக கடவுள் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்பவராக, நம்மை கை கொடுத்து தூக்கி விடுபவராக, பாதாளத்தை நம்மை மீட்டுக் கொள்பவராக இருக்கிறார். நாமும் அந்த செயலை செய்ய வேண்டும். நம்முடைய சகோதர சகோதரிகள் தவறும் பொழுது, அழகினுடைய பாதையில் செல்லும் பொழுது அவர்களை மீட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு கருவியாக, ஒரு அன்பு சீடராக நாம் வந்து அந்த பணியை நாம் செய்ய வேண்டும் என்பதை ரொம்ப அற்புதமாக இன்றைய இந்த முதல் வாசகத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதனுடைய அதை தொடர்ந்து வருகிற திருப்பாடல்களும் நமக்கு அருமையாக தெளிவுபடுத்துவதை பார்க்கிறோம். அப்படியே சகோதர சகோதரிகளை மீட்டுக் கொள்கிறது மட்டுமல்ல, மாறாக அவர்களுடைய தேவையை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை ரொம்ப அற்புதமாக கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் பவுல் சொல்றார். கடவுள் இந்த உலகத்தை சமநிலையில் படைத்தாரு. நாம நம்முடைய சுயநலத்தினால ஏற்றத்தாழ்வுகளை கொண்டு வந்தோம், அதை மறுக்கவே முடியாது. கடவுள் என்னைக்குமே இந்த ஏற்றத்தாழ்வுகளை இந்த சமூகத்தில் உருவாக்கவே கிடையாது. அவர் எல்லாத்தையும் சமமாக தான் பார்க்கிறார். ஆனால் நமக்குள்ள எவ்வளோ ஏற்றத்தாழ்வுகள் இன்னைக்கு நிறத்தின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கிறோம், ஜாதியினுடைய அடிப்படையில் நம்ம ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கிறோம், பணத்தின் அடிப்படையில் நம்ம ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கிறோம். எவ்வளோ வேறுபாடுகள், இது அத்தனையும் மனிதன் கொண்டு வந்தது தன்னுடைய சுயநலத்திற்காக. ஆனால் கடவுள் சமநிலையை உருவாக்க விரும்பினார். அது சமநிலையை நாம் கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொன்னால் தான் நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். அதுதான் பவுல் இன்னைக்கு வந்து அருமையாக கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் வலியுறுத்துவதாக நாம் பார்க்கிறோம். உங்கள்கிட்ட நீ மிகுதியாக இருக்கும் பொழுது நீங்கள் அடுத்தவர்களுடைய குறையை நீக்குங்கள். உங்கள்கிட்ட மிகுதியாக இருக்கும் பொழுது அடுத்தவனுக்குரிய குறையை நீ நீக்கு. உனக்கு போதுமானது கிடச்சிச்சு, அதுக்கு மேலே இருக்கிற அத்தனையும் இன்னொருத்தனுக்கு சார்ந்தது அப்படிங்கிற மனநிலை நமக்கு வரணும். அப்படி இருக்கும் பொழுது தான் சமநிலையை நம்ம என்ன பண்ண முடியும், மெயின்டைன் பண்ண முடியும். ஆக குறைகளோடு இருக்கக்கூடிய மக்களுக்காக உன்னிடம் நிறையா இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை கொடுத்து அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு, இன்றைய இரண்டாவது வாசகம் ரொம்ப அருமையாக நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வாக இருக்கும். அதை தான் நம்ம வந்து இந்த அறிவியல் ஊமையில் கூட பார்க்குறோம். இங்கே பாரு, என்னுடைய களஞ்சியம் வந்து நிரம்பி வழி, இது நான்
நான் என்ன பண்ணுவேன், இடித்து பெருசாக்குவேன், அதை இன்னும் சேர்த்து வைப்பேன் அப்படிங்கிற அந்த 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 அறிவிலியை வந்து பார்த்து கடவுள் சொல்கிறாரு, நீ அட முட்டாளே, நீ நைட்டே சாக போகிற, இதனை கொண்டா போக போகிற அப்படின்னு சொல்லி அங்கே கணிந்து கொள்வதை பார்க்குறோம். அப்போ நம்மள்ட்ட இருக்கும் பொழுது அதை இந்த வாழப்போகிற இந்த ஒரு வாழ்க்கையில் என்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், என்னுடைய சகோதர சகோதரிகள் வந்து கஷ்டப்படுறாங்க, அது இல்லாமல் இருக்கிறார்கள்னு சொன்னால், உண்மையிலேயே அதை பகிர்ந்து வாழ்கிற அந்த வாழ்க்கை தான் அந்த அந்த சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகிர்றதுல வரக்கூடிய சந்தோஷம் உண்மையிலேயே எதனாலையும் நிரப்ப முடியாது. அது வந்து அந்த அளவுக்கு அருமையான அந்த அந்த மகிழ்ச்சியை நாம் உணர கடமைப்பட்டிருக்கிறோமா, இல்லை நம்ம சேர்த்து வைக்கிறோமா, சிந்தித்து பார்க்கணும், நம்ம வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இப்படி தான் ஒரு மிகப்பெரிய பணக்காரன், இந்த பணக்காரன் வந்து யாருக்குமே உதவி செய்யக்கூடிய மனநிலை இருக்கிறவன் கிடையாது. இதே போல் நாம் அந்த விவிலியத்தில் பார்க்கக்கூடிய அது அப்படியே ஒரு கேரக்டர் தான். இப்போ நிறையா சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மனநிலையோடு வாழக்கூடிய அந்த பணக்காரன், அங்கே ஒரு ஊரில் வந்து ஒரு மதிக்கத்தக்க ஒரு குரு இருக்கிறார், ஒரு முனிவர் இருக்கிறார். அவர் மேலே வந்து இவனுக்கு ஒரு மிகப்பெரிய அபிப்பிராயம் இருக்கிறது, ஒரு நன்மதிப்பு இருக்கிறது. உடனே வந்துட்டு அவரை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பணக்காரன் வந்து வந்தார் அப்படின்னு சொன்னால், வீட்டுக்கு வந்தால் இன்னும் நம்ம வந்து ஒரு முனிவர், ஒரு குரு வந்து நம்முடைய வீட்டுக்கு வந்தார் அப்படின்னு சொன்னால் இன்னும் நம்ம வந்து பெரிய பணக்காரராக ஆகலாம், இன்னும் நம்முடைய வளம், நம்முடைய பொருளாதாரம் வந்து உயரும் அப்படிங்கிறதுல வந்து அவர் வீட்டுக்கு வந்து கூப்பிட்றாரு, உணவு அருந்துவதுக்கு கூப்பிட்றாரு. அவரும் வர்றாரு, சாப்பிடும் பொழுது இவர் வந்து இவனுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த குரு ஆசைப்படுகிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, உண்மையிலே மகிழ்ச்சி, நிறையா நீங்கள் வந்து நிறையா சொத்து வச்சுருக்கிறீங்க, நிறையா நகை இதெல்லாம் வச்சுருக்கிறீங்க, ஒன்றே ஒன்று எனக்காக ஒரு காரியம் பண்ண வேண்டும். நான் ஒரு துறவி, முற்றும் துறந்த துறவி, நான் எதுவுமே பெருசாக கிடையாது, எனக்கு வந்து ஒரே ஒரு ஆடையோடு தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த ஆடை கிழிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் தைப்பதற்காக ஒரு ஊசி இருக்கிறது, இந்த ஊசி இந்த பிடிங்க, அந்த ஊசியை வந்து நீங்கள் மேல் உலகத்திற்கு வரும் பொழுது கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறார். உடனே வந்து இந்த பணக்காரன் என்ன சொல்கிறான், சிரிச்சுட்டு இது எப்படி முடியும், இந்த ஊசியை எப்படி நான் மேலே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், இந்த ஊசியை கூட உன்னால் மேலே கொண்டு வர முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற இந்த சொத்தை எப்படி மேலே கொண்டு வர முடியும், அதை பகிர்ந்து கொடு அப்படின்னு சொல்லி அவருக்கு பாடம் புகட்டுகிறார். அப்படி தான் நாம் நம்முடைய இந்த வாழப்போகிற இந்த ஒரு வாழ்க்கை எதையுமே நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கோம், நாளைக்கு இருப்போமா அப்படின்னு சொல்லி தெரியாது. இன்னைக்கு வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது கடவுளுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான். அதை தாண்டியா நமக்கு எதுவும் தேவைப்பட போகிறது. ஆக இருப்பதை அடுத்தவர்களுக்கு பகிர வேண்டும். குறைவுள்ளவர்களுக்கு நிறைவாக இருக்கிற நாம் பகிர்ந்து ஆண்டவர் படைத்த இந்த உலகத்தை சமநிலையில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை வந்து இன்றைய 2ஆம் வாசகத்தில் நாம் வாசிக்கிறோம். பவுல் கொரிந்தியர்கள் திருமுகத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதுதான் ஒரு கடவுளுடைய உண்மையான சீடருடைய பணியாக இருக்க முடியும். அடுத்து நற்செய்தி பகுதி ஒரு முக்கியமான பகுதியாக பார்க்கிறோம். நம்முடைய வாழ்வு நம்பிக்கையோடு இருக்கிறதா, அவநம்பிக்கையோடு இருக்கிறதா? நிறைய நேரங்களில் நாம் வந்துட்டு நம்பிக்கையை பற்றி படிக்கிறோம், நிறையா வாசகங்களை வாசிக்கிறோம், மறைவுரைகளை கேட்கிறோம், நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் அது எப்படி இருக்கிறது? இங்கே இரு விதமான வந்து மக்களை நம்ம பார்க்கிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொன்னால் ஏளனம் செய்யக்கூடிய மக்கள், அதாவது அவங்கள்ட்ட இருக்கக்கூடியது அவநம்பிக்கை என்பது ஒரு இருளினுடைய ஒரு அடையாளம், சாத்தானுடைய அழகினுடைய ஒரு அடையாளமாக பார்க்க வேண்டும். நம்பிக்கை என்பது நன்மையினுடைய அடையாளமாக, கடவுளுடைய அடையாளமாக இங்கு காட்டப்படுகிறது. அந்த பெண்மணி வந்துட்டு இயேசு சொல்கிறாரு, அந்த பெண்மணி 12 வருடங்களாக இரத்தப்போக்கினால் அவதிப்பட்ட அந்த பெண்மணி அவருடைய ஆடையினுடைய விளிம்பை தொட்டால் நான் குணமடைவேன் அப்படிங்கிற உயரிய நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கையோடு அவர் வந்து காத்து கொண்டு இருக்கிறார். 12 வருடங்களாக காத்து கொண்டு இருக்கிறார். நம்மள்ட்ட அந்த பொறுமை இருக்குதா? நாம் ஒரு வேண்டுதலுக்காக கடவுள்கிட்ட கேட்கிறோம், நம்மள்ட்ட அந்த பொறுமை இருக்கா? ஒரு கட்டத்தில் நாம் தளர்ந்து விடுகிறோம், நம்ம தடைமாறி சென்று விடுகிறோம், நம்முடைய நம்பிக்கை இழந்து விடுகிறோம், அவநம்பிக்கையோடு நாம் வந்து வாழ ஆரம்பித்து விடுகிறோம். ஆனால் வந்து அந்த பெண்மணி 12 ஆண்டுகளாக காத்து கொண்டிருந்தவர் கண்டிப்பாக அவருடைய ஆடையை தொட்டால் நான் குணமடைவேன் என்று சொல்லி அங்கே வந்து அவருடைய ஆடையை தொட்டு குணமடைகிறார். அப்போது கடவுள் இயேசு சொல்கிறாரு, என்னை யாரோ தொட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஏளனமாக பார்க்கக்கூடிய சீடர்கள் என்ன அப்படின்னு சொன்னால், ஐயோ எவ்வளோ கூட்டம், எத்தனை பேர் உன்னை வந்து நசுக்கிக்கிட்டு வராங்க, அப்போ யாரோ தொட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறியே அப்படின்னு சொல்லி அவர் ஏளனமாக பார்க்கிறார். ஒரு அவநம்பிக்கையினுடைய அடையாளம். ஆனால் இயேசு சொல்கிறார், தன்னிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டதை இயேசு அங்கு உணர்கிறார். எத்தனையோ பேர் தொடுறாங்க, ஆனால் அந்த பெண்மணி தொட்ட பொழுது அங்கு வல்லமை வெளிப்பட்டதை இயேசு உணர்கிறார். இது நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கலாம். நம்ம எல்லாருமே போய் கடவுளை ஜெபிக்கிறோம், எல்லாருமே நிறைய வேண்டுதலை கேட்குறோம், ஆனால் எல்லாருக்குமே நடந்துருதா? கண்டிப்பாக இல்லை. ஒரு சில பேருக்கு தான் நடக்குது. ஏன் மற்றவங்களுக்கு நடக்கல அப்படின்னு சொன்னால், நீங்கள் நிறைய பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தொட்டாங்க அன்னைக்கு, ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் வல்லமை வெளிப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அவரிடம் இருந்த நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை. நீங்கள் நாம் ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம் எந்த அளவுக்கு அந்த பெண்மணி போல நம்பிக்கையோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் சிந்து பார்க்க வேண்டும். அப்போ தான் ஆண்டவர்கிட்ட வல்லமை வெளிப்படும். அது என்னை பொறுத்து தான் இருக்கிறது. உடனே கடவுள் எல்லாத்துக்குமே வழங்கக்கூடியவர், எல்லாத்திற்கும் ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடியவர். ஆனால் நான் எப்படிப்பட்ட மனநிலையோடு, எப்படிப்பட்ட நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் கேட்கிறேன்
என்று சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும். அது நடக்கல அப்படின்னு சொன்னால் எனக்கு வல்லமை வெளிப்படாது, எனக்கு நடக்காது எதுவுமே. அதுதான் ரொம்ப அற்புதமாக இந்த நிகழ்வில் நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போ அங்கே ஒரு அவநம்பிக்கையோட சீடர்கள் அங்கே பேசுவதை பார்க்கிறோம். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தொழில் கூட தலைவருடைய அந்த யாயிர் மகள் இறந்து போகிறாள். அப்போ வந்துட்டு அவர் ஓடி வந்து சொல்கிறாங்க, நீ வந்து இறந்துட்டா, நீ ஏன் வந்து போதுகிற வந்து தொந்தரவு செய்கிற அப்படின்னு சொல்கிற ஒரு அவநம்பிக்கையினுடைய அடையாளமாக பார்க்குறோம். வீட்டுக்கு வராரு, வீட்டுக்கு வந்து சிறுமி இறக்கவில்லை தூங்குறாள் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் அவரை பார்த்து ஏளனம் செய்கிறார்கள். நம்ம தொடக்கத்தை சொன்னேன் பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்தவங்களை பார்த்து ரொம்ப எளிமையாக ஏளனம் செய்து விடுகிறோம். ஆனால் அது வந்து ஒரு அவநம்பிக்கையினுடைய அழகையினுடைய அடையாளமாக இருக்கிறது. ஆனால் இயேசு சொல்கிறார், நம்பிக்கையோடு சொல்கிறார், நீ வந்து யாயிரை பார்த்து சொல்கிறாரு, நீ வந்து அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதீர் அப்படின்னு சொல்றாரு. அந்த நம்பிக்கை அங்கு அந்த சிறுமிக்கு உயிர் கொடுக்கிறது. அந்த 12 வருடங்களால் அவதிப்பட்ட அந்த பெண்ணை பார்த்து அவர் சொல்றார், உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று அப்படின்னு சொல்றார். இந்த சிறுமியினுடைய தந்தையினுடைய நம்பிக்கை அந்த சிறுமிக்கு உயிர் கொடுத்தது. நம்முடைய நம்பிக்கை நமக்கு வாழ்வு கொடுக்கும், நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேறச் செய்யும். ஆனால் எந்த அளவிற்கு இந்த 12 ஆண்டுகளாக அவதிப்பட்ட அந்த பெண்மணி போல இருக்கிறதா நம்முடைய நம்பிக்கை? அந்த தொழுகை கூட தலைவர் யாயிரை போல இருக்கிறதா நம்முடைய நம்பிக்கை? சிந்தித்து பார்த்து நாம் சிறப்பாக இந்த நம்பிக்கையினுடைய அடையாளமாக, ஒளியினுடைய அடையாளமாக அழகியை தவிர்த்து அழகினுடைய செயல்பாடுகளுக்குள் நாம் செல்லாமல், கடவுள் நம்மை தண்டிக்கக்கூடிய கடவுள் அல்ல, மாறாக நாம் தவறு செய்தாலும், நம்முடைய பலவீனத்தால் தவறு செய்தாலும், மீண்டும் மீண்டும் தவறு செய்தாலும் நம்மை அரவணைத்துக் கொள்ளக்கூடிய, நம்மை காக்கக்கூடிய கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்கிறோம். அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ்வோம் என்கிற அந்த சிந்தனையோடும் நம்பிக்கையோடும் தொடர்ந்து இந்த திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாய் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவர் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நினைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வைமாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும்
இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மீது ஹாரைக்குராஜ், எல்லா திருநிலையினர் அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலொல்லும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கம். ஆயிரம் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களை உலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்றும் திருமண இயேசு கிறிஸ்து வழியாகும் இப்புகழ்ந்தித்து வரமுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமை வெளித்திரள்வீராக என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உட்கொள்ளும் திருளும் திறத்தமை திருப்புக்கும் தன்னைக்குள்ளாக்கும் பெருவக்கத்தின் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பு நலமளிக்கும் அருமந்தாவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பழிபொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவெல்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நம்பிக்கையுடன் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தினமழைக்கும் போதெல்லாம் என் குரல் கேட்டிடுவேன். அருள் நிறை மறி என்று ஜெபிக்கும் போதெல்லாம் அருகினில் வந்திடுவேன். உம்மை அம்மா என்று தினமழைக்கும் போதெல்லாம் என் குரல் கேட்டிடுவேன். அருள் நிறை மறி என்று ஜெபிக்கும் போதெல்லாம் அருகினில் வந்திடுவே. தரணிக்கு தாயாகி நீ, எங்கள் அவனிக்கு உறவாகி நீ. தரணிக்கு தாயாகி நீர், எங்கள் அவனிக்கு உறவாகி நீ. உம்மை அம்மா என்று தினம் அழைக்கும் போதெல்லாம் என் குரல் கேட்டிடுவே. அருள் நிறை மறி என்று ஜெபிக்கும் போதெல்லாம் அருகினில் வந்திடுவே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.